வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல்ல இன்னைக்கு நான் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே டூல்ஸ், இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நிறைய இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் பத்தி உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அவசியம் தேவைப்பட்டா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரீடிங் லேம்ப், மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் வித் மைக்ரோ ஐ. ஓகேவா? மேலே ஒரு டாப் லிட்டு ஒன்று இருக்கும். நான் ஓப்பன் பண்ணல, ஏற்கனவே செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதுக்குள்ள ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்குது. இதில் எல்இடி பல்பு ஃபுல்லாக இருக்கு. ஓகே, லுக்கு நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். பார்க்கறதுக்கு லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்இடி உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். லைக் திஸ் சர்வீஸ் டூல்ஸ் பண்றப்ப லைக் திஸ் இந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ண முடியும். இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றதோ ஒரு டீசால்வ் பண்றதுக்கோ இது தேவைப்படும். இல்லையா ஒரு ரீடிங் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ஏதோ ஒரு சர்க்கியூட் பார்க்கணும், ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவையோ அதை ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருங்க. நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ என்ன அப்படின்னா, இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு எல்இடி லேம்ப். இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளிப் ஒன்று இருக்கும். இது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சர்வீஸ் டேபிளில் நல்ல சீட்டிங் ஆகிக்கும். இதில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் ஹோஸ் இருக்கு இல்லையா, இதை எந்த டைரக்ஷன் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். 360 டிகிரி மூவ் ஆகும். அப்போ இது ரீடிங் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சர்க்கியூட்டை டேஸ்ட் பண்ணணும், சால்டரிங் பண்ணணும், ஒரு டீசால்டரிங் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படும். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது ஒரு வியூ கிளாஸ், ரீடிங் கிளாஸ். பட் அதோட இது என்ன இருக்கும், காம்பேக்டாக, சைஸில் காம்பேக்டாக இருக்கும். ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் டேபிள் இது எப்பவுமே அட்டாச் ஆகியே இருக்கலாம். இதில் ஒரு பவர் ஆன் சுவிட்ச் இருக்கும். உங்ககிட்ட மெயின்ஸில் கொடுத்துட்டு வேணும்போது ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாதப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வீஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்இடி பாண்டிங் மெஷினில் இந்த மாதிரி ஓஸ் வச்சு 2 லைட் இருக்கும். ஓகே, நமக்கு அந்த அளவுக்கு வேண்டியதில்லை, ஆனால் கண்டிப்பாக நம்ம இது தேவைப்பட்டா இது வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து டிஜிட்டல் ஒரு மைக்ரோஸ்கோப், போர்ட்டபிள். ஈஸியாக நம்ம எங்கே வேணால் வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை டேபிளில் ஃபிட் பண்ணுறதுனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு மானிட்டரோட வந்துடும். கலர் மானிட்டர் 4.3 இன்ச்சஸில் வந்துடும் உங்களுக்கு. இதில் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பார்க்குற பிக்சர் அந்த ஃபோட்டோவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஃபியூச்சரில் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இது பாட்டமில் இருக்க இந்த ஸ்டெம்மு மூலிமா எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் இது ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று. இது கீழே நம்ம எது வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், மேக்னிஃபிகேஷன் பண்ணணும். ஒரு ரெசிஸ்டன்ஸினுடைய கலர் கோடு இல்லை ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ. பெரும்பாலும் எஸ்எம்டி டெக்னாலஜியில் வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் அந்த சர்க்கியூட் போர்டை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷன் பொருளாகவே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் அதுக்கு. ஸோ சில ஐசியோட நேமே தெரியாது. அந்த நேம் எல்லாம் இதில் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா வெறும் நேக்கட் ஐயால் கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தாவே தெரியும். இந்த டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். காலேஜில், ஸ்கூலில், ஜுவல்லரி மார்ட்டில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில், டைமண்ட் கட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது, இது மாதிரி நிறைய பார்க்குறாங்க. பட் நம்மளுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான். சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கும், ட்ராக் எது ஃபெயிலியர் இருக்கா, காம்பனண்ட் ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. தேவைப்படுறவங்க இது வாங்கிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பேனர் டைப்பில் வந்துடும். இதுக்கு மானிட்டர் கிடையாது. மானிட்டர் நம்மகிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் மானிட்டராக யூஸ் பண்ணணும். நல்ல குவாலிட்டி இருக்கும், நல்ல மேக்னிஃபிகேஷன் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா எப்போ சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜிக்குள்ளே வந்துட்டோமோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவை. இது ஸ்டூடெண்ட்டுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ரூரல் பிளேஸில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமத்தில் இருக்கிறவருக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. விஷுவலாக தெரிஞ்சாதான் அது விலை என்ன, எதுக்கு யூஸ்லாம் கேட்பாங்க. இப்போ ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வரணும்னா சில இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் எல்லாம் சொல்கிறேன். கம்பல்சரி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை லோக்கல் மார்க்கெட்டில் கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். தேவைப்பட்ட இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம நல்ல ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வர முடியும். வர்றதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? பேனர் டைப்பில் இருக்கும். இதில் லைட் இருக்கும். லைட் வேணா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், மேக்னிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நம்ம போனை என்ன பண்ணலாம், நம்ம போனை ஒரு மானிட்டரை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஒரு டூல் எல்இடி டெஸ்டர். எல்இடி டெஸ்டர் இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்ட்ரிப் லைட் நிறைய வந்துருச்சு. இப்போ எல்சிடி எல்இடி டிவியில் பர்டிகுலராக எல்சிடியில் வராது, எல்இடியில் வரும். பேக் லைட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய எல்இடியோட எடுக்கிற வோல்ட் கரண்ட் இதெல்லாம் செக் பண்ணலாம். ஓப்பன் ஷார்ட் இதெல்லாம் பார்க்க முடியும் இந்த எல்இடி டெஸ்டர். நீங்கள் இதை வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ நிறைய டெக்கரேட்டிவ் லைட்ஸ்லாம் வந்துருச்சு. சீசனல், இப்போ ஃபெஸ்டிவல் சீசன், எல்லாருமே நிறைய டெக்கரேட்டிவ் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலராக எல்இடியில் யூஸ் பண்ணக்கூடிய வித் ரிமோட், வித்தவுட் ரிமோட், வயர்லெஸ் எல்லாமே வருது. அதுலாம் உங்களுக்கு அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் இருக்க ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்டர் இருக்கும். இதை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தேவைப்படுறாங்க இதை வாங்கிக்கலாம். கூடவே என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஹேண்ட் லென்ஸ் இருக்குது. 100 rupees தான் சிம்பிளாக. இது இருந்ததுன்னா நமக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஓரளவுக்கு நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியல, ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கல, மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் வாங்க முடியல இருந்தால் கூட என்ன பண்ணலாம், கண்டிப்பாக மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் கண்டிப்பாக நம்மகிட்ட ஒன்று வேணும். அது இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பெருசு பண்ணி பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம எலக்ட்ரானிக் சர்வீஸுக்கு அவசியம் தேவை. லோ பட்ஜெட், இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இது ஒரு குளூகன். குளூகன் எப்போ தேவைப்படும், ஒரு நம்ம சர்க்கியூட்டில் அசம்பிள் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அசம்பிள் பண்ணது பிறகு பொதுவாக லீனியர் ஐசி, லீனியர் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணும்பொழுது அதில் வர்ற கனெக்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த கனெக்டர்ஸ்லாம் லூஸ்லி ஹெல்டு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த குளூகன்னை யூஸ் பண்ணுறோம். குளூகன்னை யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். நமக்கு அது நோக்கம் இல்லை. நம்ம எலக்ட்ரானிக் சர்வீஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஒரு MP3 மாடுல் அதில் கனெக்டர்ஸ் வருது. இப்போ வர்ற எல்லா போர்ட்லையுமே எப்படி இருக்கும், பிளக் இன் பிளே அப்படின்னு வந்துருச்சு. சால்ரிங்கே கிடையாது. சரி, பிளக் இன் பண்ணால் நல்லா லாக் ஆகிக்குமானா சில நேரத்தில் லாக் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம், குளூகன்னை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டூல்ஸில் இது உங்களுக்கு காமிக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். ஆன்லைன் ட்ரைனிங் அதுக்காக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே படிக்கலாம். ஏன்னா எலக்ட்ரானிக் வரக்கூடிய உலகம் ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கக்கூடிய ஃபீச்சரான உலகம். ஏன்னா நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டே பை டே வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு ஒரு டிவி, வீட்டுக்கு ஒரு ஆம்பிளிஃபயர், இப்படி தான் வரப்போகுது. ஏன்னா மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க. ப்ரோக்ராமும் அந்த மாதிரி தான் வந்துருக்கு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், நிறைய ஓடிடி தளங்களில் வரக்கூடிய பிக்சர்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு புதுசாக ஒரு ஃபிலிம் அல்லது ஏதோ ஒன்று மூவி வருதுன்னா அது ஒருவேளை ஆன்லைனில் வந்தாலும் வரலாம். அந்த மாதிரி இப்பயும் வந்துட்டுருக்கு. இனிமேல் நிறைய வர ஆரம்பிச்சிடும். தியேட்டரில் போய் பார்க்குறதோட வீட்டில் பார்க்குறதுக்காக தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. எக்கனாமிக்கலாக அதுவும் சரிதான். அந்த மாதிரி இருக்கப்ப நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணுங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ 2.1, 5.1, 7.1, அட்மாஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கஸ்டமர் விரும்புகிறாங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிற பற்றிய வீடியோலாம் டே பை டே உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி குளூகன் இருக்குது, நீங்கள் தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஒரு டூல் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஒர்க் பெஞ்ச், ஹை டெம்பரேச்சர் இன்சுலேஷன் மேட். வீட்டில் பொதுவாக நாம் ஒரு டேபிளில் உட்காந்து தான் சர்வீஸ் பண்ணுவோம். அது மைக்கா சீட் இருக்கலாம், மைக்கா சீட் இல்லாமல் இருக்கலாம். பெரும்பாலும் உடனில் அப்படி இருக்காது. பட் அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிரும். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும் பொழுது சால்ட்ரிங் என்ன தெரியாமல் வச்சுருவோம். சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்டு யூஸ் பண்ண மாட்டோம். சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்டு, ஓகேவா? இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இம்பார்ட்டன்ட் டூல்ஸில்
இந்த கட்டரு நோஸ் பிளேயரு இதெல்லாம் வச்சுருப்பீங்க, அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்னன்னா இந்த மேட் ப்ளூ மேட், ஓகே, இந்த ப்ளூ மேட்டில் பாருங்களேன், இது ஃபோல்டு பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன், இண்டிவிஜுவல் வீடியோ அந்த ப்ளூ மேட்டை பற்றி. இப்போ அவ்வளோ டீப்பாக போக வேண்டியதில்லை. இதுலாம் வந்து மேக்னெட் இருக்குது, இதுக்குள்ளே மேக்னெட் இருக்கனால காமன்ஸ்லாம் பிரித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மொபைல் ஃபோன் பிரிக்கிறீங்க, வேறு ஏதோ கேட்ஜெட் பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல சீட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர்ஸ்லாம் இது ஃபிக்ஸ் பண்ணலாம், டியூசர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பக்கத்தில் இருந்தால் நல்லது. சில பேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளையும் தேடி தேடி பிடிச்சிட்டு இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு ப்ளூ மேட் நல்லாயிருக்கும், வாங்கிக்கலாம். லோ பட்ஜெட் தான். இதில் ஹீட் பண்ணும்போது இதில் எதுவுமே ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே ஆகாது. ப்ளோயர் யூஸ் பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாது, ஓகேங்களா. நம்ம நிறைய இப்போ டூல்ஸ் பற்றி பார்த்துட்ருக்குறோம், கூடவே ஆன்லைன் ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டூல்ஸ் வேணும், ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணதுக்கு வேணுங்கிற கிளாஸ் டி ஆகட்டும், லீனியர் ஆகட்டும், எல்லா பொருளுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுங்க, நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அவைலபிள் கிடச்சிரும் உங்களுக்கு, ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்துடும். டூல்ஸ் இதோட முடியல, அடுத்த வீடியோ காத்திருக்கு, வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோ டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்.